சிம்சோன் பிறந்ததுல இருந்து கர்த்தர் லீட் பண்றாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே சிம்சோன் வழி தவறி போனான். இவன் யாருன்னு, இவனோட நோக்கம் என்ன, இவன் மேல கர்த்தர் திட்டம் எல்லாம் தெரிந்திருந்தும் சிம்சோன் வழி தவறி போனான். அவன் முடிவு பரிதாபமா இருந்துச்சு. நீங்க நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவனை சிறைச்சாலையில மாவரைச்சு யார் கையில விழுந்தான்? இவன் யார் கையில? பெலிஸ்தர் கண்ணை பிடுங்கி விலங்கு போட்டு ரொம்ப கேவலப்படுத்தினான். கர்த்தர் எதுக்கு தெரிந்து கொண்டார்? இந்த பெலிஸ்தியனை ஜெயிக்க தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனா அந்த பெலிஸ்தன் கையில் அவமானப்பட்டான். ஏன் அப்படின்னா அவன் கிரியைகள் தாறுமாறானது. என்ன காரணம்? இவன் முடிவு ஏன் பரிதாபமா இருந்தது? அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். அவனவன் கிரியைக்குரிய பலன். இவன் கிரியை சரியில்லை, செய்யக்கூடாதெல்லாம் செய்துட்டு இருக்கிறான். கர்த்தர் எச்சரித்தும் மனம் திரும்பல, இஷ்டம் போல வாழ்ந்தான். அவன் கிரியைக்கான பலனை கத்த கொடுத்தார். என்ன பலன்? சிங்கத்தை கிழிச்சவன், 1000 பேரை கொண்டு போட்டவன், நிறைய பிடிச்செல்லாம் காரியம் செய்தவன், ஒரு பட்டணத்துடைய கோட்டை வாசலையே அப்படி கையில பெயர்த்தெடுத்து தோல் மேல வச்சுட்டு அலேக்க மலை மேல் நடந்தவன், அசாதாரணமான காரியத்தை அழகாய் செய்து முடித்தவன், ஒரு கேவலமான அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு பிறவி போல பெலிஸ்தியரை விழுவதற்கு பிசாசு எதிராக போராடல, தேவனே அவனை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார். அவன் கிரிக்கான பலனை கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். ஏன் ஆண்டவர் கொடுத்தார்? இப்படி விட்டு விட்டார் அவனை. சில நேரத்தில் தேவன் நம்ம வாழ்க்கையில் அநேக விதமான தோல்விகளை அனுமதிப்பதுக்கு காரணம் நம்ம கிரிக்கான பலன். நம்ம கிரியைகளை பார்க்கறது இல்லை, நம்ம என்ன செய்தோங்கிறது பார்க்கறது இல்லை. கர்த்தர் ஏதை அனுமதிச்சான்னு கர்த்தரை பேசுறோம். எந்த பெலிஸ்தர் சிம்சோனை பார்த்து நடுங்கினார்களோ அதே பெலிஸ்தர்கள் இப்ப சிம்சோனை கேவலப்படுத்துறாங்க. தேவன் அனுமதித்தார், சிம்சோனை கைவிட்டார். காரணம், சிம்சோனுடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமில்லை. அப்ப நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற நாம ஒருவேளை கர்த்தரால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தரால் நம்ம மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆகிலும் நம்ம கிரியைகள் சரியில்லைன்னா அதற்கான பலன் நிச்சயம் வரும். இங்கேயும் உண்டாகும், நித்தியத்திலையும் வைக்கப்படுவோம். கொஞ்சம் ஆராய்ந்து ஏன் இந்த சிம்சோன் இப்படி ஆனா, அவன் கிரியைகள் என்ன? கர்த்தருடைய அழைப்பும் நம்முடைய கிரியைகளும். நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனை கண்டு நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இப்போ நம்ம கிரியைகளை எப்படி ஆராய்ஞ்சு பார்க்கறது அப்படின்னா, முதல்ல நம்ம எப்படி ஆராயணும்? கர்த்தருடைய அழைப்பும் நம்முடைய கிரியைகளும். இந்த சிம்சோனை கர்த்தர் அழைத்தார். எதுக்கு அழைத்தாரு? இவன் கர்த்தருக்காய் நசரேயனை வாழணும், பெலிஸ்தர் கையில் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவி. ஒரு நோக்கம் சிம்சோன் மேல கர்த்தருக்கு இருந்துச்சு. ஒரு அழைப்பை கர்த்தர் சிம்சோன் மேல வைத்திருந்தார். இந்த அழைப்பு சிம்சோனுக்கு தெரியும். ஏன்னா அவன் பிறந்தது பார்க்கறான், அவங்க அம்மா திராட்சரசமும் குடிக்க மாட்டேங்கிறான், இவனுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லாரும் திராட்சை பழமும் திராட்சை காயும் அந்த ட்ரை ஃப்ரூட், அந்த ட்ரை கிரேப் சாப்பிட்றாங்க. இவங்க அம்மா அவளும் சாப்பிட மாட்டேங்கிறான், இவனுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் கேட்கறான், ஏமா ஆசைப்படுற தரமாட்டியே? இல்லடா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எங்களுக்கு தரிசனமாகி சொன்னாரு, நீ கர்த்தர்கண்ட நசரேய விரதம் உள்ளவன், அதனால தான் உன் முடி என்ன செய்யல, நாங்க வெட்டலை பிறந்ததுல இருந்து இதெல்லாம் நானும் சாப்பிடக்கூடாது, நீயும் சாப்பிடக்கூடாது. இவன் கேட்டிருப்பான், எதுக்கு இந்த விரதம் எனக்கு? அப்ப அவங்க அம்மா சொல்லியிருப்பான், நாம பெலிஸ்தர் கையில் அடிமைகளை போல சித்திரவதை பண்ணப்படுறோம், இந்த பெலிஸ்தர் கையிலிருந்து நம்ம தேசத்தையே விடுவிக்கிறதுக்கு உன்னதான் கதை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பால் ஊட்டும் போதே அவங்க அம்மா இந்த தேவ அழைப்பையும் சொல்லி சொல்லிதான் வளர்த்துறா. ஆனா இவன் வளர்ந்து வரும் பொழுது கர்த்தருடைய அழைப்பை மறந்து போனான். தான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்கிறதை விட தனக்காக வாழ ஆரம்பிச்சான். இவன் ஏன் விழுந்து போனா, கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், அசாதாரண வல்லமை கொடுத்தார், சிங்கத்தை கிழிச்சான். யாருக்காக சிங்கத்தை கிழிச்சான்? யாருக்காக சிங்கத்தை கிழிச்சான்? எப்ப சிங்கத்தை கிழிச்சான்?
பெலிஸ்து தேசத்துல பொண்ணு பார்க்க போறான். பெலிஸ்த பொண்ணை கட்டிக்க கூடாதுன்னு கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. இவன் பொண்ணு பார்க்க போறான். அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல. அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, டேய் விக்கிர ஆராதனை செய்கிறவங்க, விருத்த சேதன பொண்ணு. இவன் என்ன பண்ணா அவங்க அம்மாவை பாலிஷ் பண்ணிட்டான். எப்படி? அவங்க அம்மா அப்பா பாலிஷ் பண்ணி முடியாதுன்னு சொன்ன அம்மா அப்பா இழுத்துட்டு போயிட்டான். எவ்வளோ டேலண்ட் பார்த்தீங்களா? வாலிப பிள்ளைகளுக்கு அன்பா சொல்லுகிறேன், பாஸ்டரையோ அம்மா அப்பாவையோ நீங்கள் ஒருவேளை உங்கள் இழுத்துடலாம். அடி வாங்கினது சிம்சோன். மனோவை வாங்கலை, மனோவோட ஒய்ஃப் வாங்கலை. அடி வாங்கினது யாரு? வாலிப பிள்ளைகளுக்கு அன்பா சொல்கிறேன், உன் வாழ்க்கை உன் விருப்பம் ஓடாத. கடிவாளம் கட்டத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கட்டுனாருன்னா மூக்குனாங்கயிறு முதுகு வரைக்கும் இழுப்பார். கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். சிம்சன் என்ன பண்ணா, எப்போ சிங்கத்தை கிழிச்சான்னா, போகக்கூடாத பெலிஸ்து தேசத்துக்கு போகிறான். சம்மந்தம் வைக்க இடத்துல சம்மந்தம் வைக்க போனான். போகிற வழியில தான் சிங்கம் வந்துச்சு. இவன் சிங்கத்தை கிழிச்சான். கர்த்தர் வல்லமையில தான். தேவனுக்காக சிங்கத்தை கிழிக்கல, ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக சிங்கத்தை கிழிக்கல, தன் விருப்பத்தை நிறைவேற்றுவது சிங்கத்தை கிழிச்சான். நரி பிடிச்சு நெருப்பை கட்டி பெலிஸ்து தேசத்தை அழிச்சான். எதுக்காக? என் ஜனங்களை சித்திரவதை பண்றான். அப்படியா? இவனை கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணான். அதை கர்த்தரே தடுத்துட்டாரு. அவன் வேற ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டுட்டான். இவருக்கு உடனே டென்ஷன் ஆயிடுச்சு. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவருக்கு. இப்போ லவ் ஃபெயிலியர் ஆன உடனே இப்போ என்ன பண்ணுறான்? அவன் குடும்பத்தை அழிக்கணும், ஊரை அழிக்கணும். நிறைய பிடிச்சி ஊரில் தீப்பந்தம் வைக்கிறான். யாருக்காக? அவனுக்காக. 1000 பேரை கொண்டு போட்டான் பச்சை தாடை எலும்பை கொண்டு. எதனால? இவன் ஊரில் பற்ற வச்சுட்டான். பெலிஸ்து தேசத்தில் இவனை பிடிக்க வந்தானுங்க. அவனுங்களை பழி வாங்கிறதுக்கு தான் இவன் என்ன பண்ணான்? பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேர். இவன் செய்த எல்லா சாகசமும் தேவனுக்காக செய்யவில்லை. தேவன் விருப்பத்தை விட தன் விருப்பத்தை நிறைவேற்றதான் துடிச்சான். வந்தவன இவன் கிரிக்குரிய பலனாய் பெலிஸ்தர் கையிலேயே விழுந்து போனான்.